இந்த இடத்துல ஒரு லேடி மோமோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அது கத்துது. அப்படியே துப்பும்போது கீழ பார்த்தா, அது வந்து அப்படியே கை கால்கள் முளைச்சு கிட்டத்தட்ட ஒரு அழகா நிக்குது. இத அவங்களுடைய பையனாவே பார்த்தீங்கன்னா, அவங்க வளர்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு கட்டத்துல அதுக்கு பசிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊட்டி விடுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஊட்டி ஊட்டியே பார்த்தீங்கன்னா, அது பெருசா வளர்ந்துருது. இவங்க கூட ஷாப்பிங் போம்போது கூட்டிட்டு போறது, கேம் விளையாடும்போது கூட அங்க பால் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படியே போயிட்டு அவங்கள போய் தடுத்து காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மோமோக்கு என்னவோ பார்த்தீங்கன்னா, வெளிய போய் சுத்தணும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்க தான் வந்து பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட வேற கூட்டிட்டு வர, இப்ப இந்த அம்மா தன்னை எங்க பிரிஞ்சு போயிடுவானோ தன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோமோ எடுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டுறாங்க. இப்ப அப்படியே அத நினைச்சு அழுதுட்டே இருக்காங்கவா, அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா இது எல்லாமே அவங்களோட ட்ரீமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஃபெமிலியரான ஃபேஸ் தெரியிற மாரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ரொம்ப நாளா விட்டுட்டு போன அவங்களுடைய பையன். இப்ப அவங்களுக்காக ஒரு கேக்க வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட உட்காந்து வந்து சாப்பிடுறா. அது மட்டும் இல்லாம இப்பதான் அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் நம்ம பசங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத வாழ விடணும்ன்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க.